ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு படத்தோட டீசர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் அப்படின்ற ஒரு படத்தோட டீசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்திருக்கு ஒரு 9/23 தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி சில விஷயம் சொல்லலாம் அப்படின்னு. அந்த படத்தோட ஹீரோ யாருன்னா ஆடுகளம் கிஷோர், அதுக்கப்புறம் டிடிஎஃப் வாசன், இவங்க 2 பேர் தான் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு நேற்று அவ்வளோ அந்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது நாளைக்கு இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆக போது, எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த ஒரு படத்துக்காக நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா நாளைக்கு டீசர் வரும்போது எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ வீடியோஸ் ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டிடிஎஃப் வாசன் அவர்கள் தான். ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேன்ஸ் சப்போர்ட்டே இருக்காங்க. அதுவும் சோஷியல் மீடியாவில் அவர் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கவே முடியாது. அதுவும் கடந்த ஒரு 3-4 வருஷமாக அவர் சுற்றி நிறைய பிரச்சனைகளுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்போம். பட் அவரோட முதப்படம் மஞ்சள் வீரன், அது எந்த அளவுக்கு ஆரம்பிச்சிச்சு, எந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு எல்லாக்கிட்டையும் சோஷியல் மீடியாவில் அவங்கள்ட்ட இருந்துச்சு, எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதே படம் ட்ராப் ஆனோன்னே எந்த ஒரு டைரக்டர் டிடிஎஃப் வாசனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தார். அவரே நெகட்டிவாக பேச ஆரம்பித்தார். அதையுமே நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதில் நிறைய பிரச்சனைகள், நிறைய இழப்புகள், நிறைய நஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இஷ்யூ அந்த மஞ்சள் வீரன் படத்தில் இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி இந்த ஐபிஎல் அப்படின்ற ஒரு படத்தில் கமிட் ஆனாங்க. அந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போதே நமக்கே ஒரு ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அதில் ஆடுகளம் கிஷோர் இருந்தார். ஸோ ஆடுகளம் கிஷோர் ஒரு கதைக்குள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கதை ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் ஈஸியாகவே வந்துடும். ஏன்னா அவர் அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. வெற்றிமாறன் அவர்களே அவரோட படங்களில் ஆடுகளம் கிஷோர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு இப்போவும் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு காந்தியவாதி, ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவரை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவருக்குமே இந்த கண்டென்ட் பற்றியோ இந்த கிராஃப்ட் பற்றியோ பெரிய நாலேஜ் எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த போஸ்டரில் நான் கிஷோர் அவர்களை பார்த்தோன்னே கண்டிப்பாக இது ஒரு குட் கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றது எனக்குமே ஒரு ட்ரஸ்ட் ஆச்சு. அப்புறம் டிடிஎஸ் வாசன் அவங்க 2 பேரையுமே தான் அந்த படம் அந்த பேருக்கு மேலே ஃபஸ்ட்டு கிஷோர் அவர்களையும் டிடிஎஃப் வாசன் அவங்க 2 பேரையும் போட்டு தான் அந்த படத்தோட பேரையும் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு. மொதல் படம் கமிட் ஆகி, மஞ்சள் வீரன் கமிட் ஆகி, ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த படம் கமிட் ஆகி, போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆகி, இப்போ படத்தோட டீசரே ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட தடிகடி, அப்புறம் ஏகப்பட்ட ஜெயிலு, அப்புறம் ஜாமீன், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் முடக்கி வைக்கிறது, லைசன்ஸ் முடக்கி வைக்கிறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த ஒரு 3-4 வருஷத்தில் டிடிஎஃப் அவர்கள் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த படத்தோட டீசர் வந்துருச்சு. ஸோ எப்படி இருக்குது அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறோம். இந்த வீடியோ யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லி கிரியேட் பண்ணுறது அப்போல்லாம் எதுவுமே இல்லை. நமக்கு இருக்க அந்த 4K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருமே சொல்லிலாம் எதுவும் பண்ணல. பட் ஆனால் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ பட் அந்த டீசர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது கிஷோர் அவங்க இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவிலேருந்து ஒருத்தவங்க வராங்க, டிஜிட்டல் மீடியாவிலேருந்து ஒருத்தவங்க வராங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த டீசர் இருக்குது அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த டீசரை பற்றி நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்போ டீசர் பார்த்தாச்சு. டிடிஎஃப் வாசன் அவர்களும் கிஷோர் அவர்களும் நடித்த அந்த ஒரு படத்தும் கருணாகரன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீசர் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு டீசர் இருக்குது. பார்த்தா எடுத்தோடனே ஒரு லவ் ட்ராக் மாதிரி தான் அந்த டீசர் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய ரொமான்ஸ்லாம் டிடிஎஃப் பண்ணியிருக்காரு. அதிலே தெரியுது. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டே ரொம்ப அழகாக அந்த லவ் சீக்வன்ஸாக இருக்குது. அதுலேயே ஒரு லிப்லாக்ல இருக்க மாதிரிலாம் அந்த டீசரில் வந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று அந்த லவ் ட்ராக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. கதை பாதி அதில் தான் போகும் போல். ஏன்னா நிறைய லவ் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மாண்டேஜ் சீக்வன்ஸ்லாம் நிறையவே டீசரில் காட்டியிருக்காங்க. செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரா, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம படம் ஃபுல்லாக பார்த்தோன்னா தெரியும். பட் டீசரில் ஒரு 3 நிமிஷம் பார்க்குறப்ப ஒரு ஹீரோ, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ நடிக்கிறவர் எப்படி ஆக்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மேபி போக 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 அதோட சேஞ்சஸ் கண்டிப்பாக வரலாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்போவுமே எல்லா விஷயத்துலையும் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோ, ஒரு ஓப்பனிங் ஹீரோ எந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் அந்த டீசரில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ஸ்கில்லுமே அந்த மாதிரி தான் தெரியுது. கிஷோருமே மேபி அந்த லவ் பண்ணுற பொண்ணோட அப்பாவை நடிச்சிருப்பாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் கதை அப்படியே லவ் சீக்வன்ஸாக போயிட்டு இருக்க டீசர் அப்படியே த்ரில்லராக மாறுது. பைக் ரேசிங்லாம் இருக்குது. கண்டிப்பாக பைக் ரேசிங் சொல்லவே தேவையில்ல. இவர் செம்மையாகவே பண்ணுவார். மேபி கண்டிப்பாக இவருக்கு அந்த பைக் ரேசிங் எல்லாமே தெரிஞ்சனால அதை பற்றி காட்சிகள் கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன்னா அதுவுமே அந்த ரோடெல்லாம், அந்த ரோட் சீக்வன்ஸ்லாம் காட்டுறப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த ஹெல்மெட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது கண்டிப்பாக அதுவுமே அவரோட ரசிகர்கள், அதாவது பைக் ரேஸ், அந்த வீலிங் அதெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ட்ரீட்டாக இருக்கும். கதைப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த மாண்டேஜ் லவ் சீக்வன்ஸ்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இஷ்யூ வருது. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் கஸ்டடி அதெல்லாமே அடுத்தது வந்துகிட்டு இருக்குது. பட் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் நடிச்சிருக்காங்க. முத்துமிதா இருக்காங்க, தம்பிராமையா இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் இந்த டீசர் பார்க்கும் போதே தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த மாண்டேஜ் லவ் சீக்வன்ஸாக போய் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இஷ்யூ வருது. அதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் நிறைய வசனம்லாம் பேசியிருக்காரு. எனக்கு எப்போ ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் தெரியும், எப்படி நான் போக போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் பேசுகிறப்பலாம் ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட்லாம் வச்சிருக்காங்க. நம்ம எப்போவுமே பார்க்குற டிடிஎஃப் வாசன் இந்த படத்துலையுமே அந்த ஒரு இது தெரியுது. பட் பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது. அடுத்தடுத்த ட்ரைலர், அடுத்தடுத்த பார்ட்டி வீடியோஸ்லாம் வரும்போது இன்னுமே இந்த படத்தை பற்றி நிறைய அப்டேட் கிடைக்கும். பட் இப்போ வரையும் டீசர்
பார்க்கும்போது. பட் ஓகே, ஒரு லவ் சீக்வன்ஸாக போகுது, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு த்ரில்லர் க்ரைம் மோடில் வந்து போகுது, மேபி படம் வந்தவங்க தான் தெரியும் அப்படின்னு சொல்லி. பட் ரேசிங் அந்த ரேசிங் ரிலேட்டடான அந்த ஒரு காட்சிகள்லாம் வந்து நல்லாயிருக்கு, லவ் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குது. பார்ப்போம் படம் அடுத்து எப்போ வருது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த அப்டேட் வந்து வரும். பட் டீசர் ஓகே, அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு, செம்மையாக இருக்குது அப்படிலாம் வந்து சொல்ல முடியாமல், ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோ எப்படி வந்து ஆக்ட் பண்ணி எப்படி ஒரு டீசர் இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து தான், படத்தோட கதையை வச்சு தான் வந்து இந்த படம் வந்து மக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். நன்றி.